அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆர்ஆர்பியில் நடந்த குரூப் டி எக்ஸாமோட ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸை சீரீஸாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 3 டிசம்பர் நடந்த ஷிஃப்ட் 1 வந்து பார்ப்போம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உள்ள போகலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 0.026 the whole cube minus of 0.02 the whole cube by 0.026 the whole squared plus இது பார்த்தனாலே உங்களுக்கு தெரியுது எந்த மெத்தடில் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ a cube minus of b cube by a squared plus ab plus b squaredங்கிற மெத்தடில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஆப்ஷன் a மைனஸ் பி தான். இதோட ஆன்சரு a மைனஸ் பி தான். இது சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் முடிச்சிடலாம். சப்போ இதுலேருந்து 0.026லேருந்து 0.02 சப்ராக்ட் பண்ணோம்னா 0.060. ஸோ 0.006. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The 1/20 is what percentage of 10/19? 1/20ங்கிறது எத்தனை சதவீதம் 10/90 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளாக ஃபஸ்ட்டு 1/20 by 10/90 ஈக்குவல் டு 1/20 இன்ட்டு 9/1. ஸோ அதாவது 90/10 கூட எழுதிக்கலாம். சரிதானா? இது அடி கொடுத்துருங்க. இன்ட்டு 100 வரும். இது வந்து 5 ஈக்குவல் டு 45. 45% தான் வந்து இதோட மதிப்பு. அடுத்த கொஸ்டின். a minus b மெத்தடில் எழுதிக்கலாம். ஸோ a plus b the whole squared, a minus b the whole squared ஃபார்முலா. a squared அதாவது 3x squared அப்படின்னு கூடியதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9x squared plus 49 plus 2ab. 2ab அப்படின்னு சொல்லும்போது 21 இன்ட்டு 2 42x மைனஸ் ஆஃப் இது a minus b the whole squared 9x squared plus 49 minus of 42x அப்படின்னு இருக்கு. சரிதானா? ஸோ இப்போ இந்த மைனஸை உள்ள கொண்டு சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த மைனஸ் கொண்டு உள்ள பண்ணும்போது ப்ளஸ் 84x. ஆப்ஷன் தேர்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ரூபாய் 2600க்கு அசலுக்கு ஆண்டுக்கு 20% கூட்டு வட்டி விகிதத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் நிலையில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு இருக்காங்க. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துல இங்க 20 வருஷம் கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2600க்கு ஃபர்ஸ்ட் வருஷம் 20% பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 520 ரூபா. சரிதானா? இதே செகண்ட் வருஷத்துக்கும் 520, இதுக்கு ஒரு 20%. சரிதானா? 10% வந்து 52 ப்ளஸ் வந்து 104 ரூபா வரும். ஸோ கூட்டினா 4 4 11. பழைய அமௌண்ட்டோட கூட்டுங்க. 2600ஓட கூட்டினா 4 4 7 3 3744. சரிதானா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குழாய் ஒரு தொட்டியை 9 நிமிடங்களில் நிரப்பக்கூடியது. மற்றொரு குழாய் முழுமையாக நிரம்பிய தொட்டியை 90 நிமிடங்களில் காலி செய்யக்கூடியது. தொட்டி காலியாக இருக்கும்போது இவ்விரு குழாய்களுக்கும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டியில் பாதியை நிரப்ப எத்தனை நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தொட்டி நிரம்புறதுக்கான டைம் வந்து எவ்வளோனா 1/9. அதே மாதிரி எம்டியாக அப்படிங்கிறதுனால இதை மைனஸ் போடுதோம் 1/90.
ஸோ இது ரெண்டுக்கு மீச்சமாக எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்னா 9/90ன்னு வரும். அப்படி தானே? இது மேலேங்களையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ காமனாக 90 எடுத்துகிட்டு 10 - 1 9/90. இது 1/10. ஸோ மொத்தமாக காலியான முழு தொட்டியை நிரப்பதுக்கு 10 மணி நேரம் ஆகும். இதில் நம்ம கேட்டிருக்கிறது பாதி தான் கேட்டிருக்காங்க. 10ல் பாதி 5. ஸோ 5 ஹவர்ஸ் வந்து இந்த தொட்டியை நிரப்பதுக்கு ஆகும், பாதி தொட்டியை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு எண் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அதில் ஒரு பகுதி மற்றொன்றை விட 10 அதிகமாக உள்ளது. அப்பகுதியின் விகிதம் 7:5 ஆகும். சிறிய பகுதியை x என கொண்டு இச்சூழ்நிலை குறிக்கும் சமன்பாட்டை எழுதவும். ஓகே, எழுதுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எண் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். அதில் சின்ன எண்ணை தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடணும். சரியா? ஸ்மால் வந்து எக்ஸ், அப்போ லார்ஜ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 10. ரெண்டுக்கான ரேஷியோ லார்ஜ் பை ஸ்மால் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதான் கொடுத்துருக்காங்க. லார்ஜ் தான் பெருசு, 7ன்னு மேலே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் 7/5. இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 10/x கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 7x = 5/x + 10. அவ்வளோதான் ஆன்சர் ஃபார் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். அமனும் யோகிதாவும் இணைந்து ஒரு தொழிலில் 52,200 முதலீடு செய்தனர். ஆண்டின் இறுதியில் கிடைத்த மொத்த லாபம் 5,800. அமனின் பங்கு 1,700 ஆகும். அமனின் முதலீடு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள், எப்பவுமே வந்து மொத்த அமௌண்ட்டை கீழே எழுதுங்க. 5,800 by 1,700 இன்ட்டு மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். இது மொத்தம் கிடைச்ச ப்ராஃபிட்டு கீழே எழுதியிருக்கோம். மேலே கிடைச்ச அமௌண்ட்டுக்கு மட்டும் கிடைச்சது 1,700 இன்ட்டு மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் 52,200 அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிதானா? 2 0 கேன்சல் ஆகிட்டு 3 17 51 தான் வரும். இங்கே 58 இருக்கு, அதனால வர வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்து 2ஆல் அடி விடுங்க. 2 - 1 9 29. 2ஆல் அடி கொடுத்தோம்னா 2 - 1 6 1. சரிதானா? 00. ஓகே, 29. 290 மைனஸ் ஆஃப் 29 கழிச்சோம்னா 1. 8ல் 2 வச்சுனா 6. ஸோ 2. இது அடி கொடுத்தோம்னா 9 டைம்ஸ் வரும், 90. சரிதானா? இப்போ 9,63. ஸோ லாஸ்ட்டாக 2 டிஜிட் யூனிட் டிஜிட் வந்து இதில் 0 இருக்க மாதிரி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஏயின் வயது பியின் வயதை போல 3 மடங்காக இருந்தது. 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஏயின் வயது பியின் வயதை போல 2 மடங்காக இருக்கும். ஏவின் தற்போதைய வயதை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரூலு A - 8 = 3 மடங்கு 3 of B - of 8. இது எப்படி எழுதலாம்னா A - 8 = 3B - of 24 எழுதிக்கலாம். அதே போல செகண்ட் ரூலு A + B A + 8 = 2 of B + 8. சரிதானா? B + 8 = A + 8 = இந்த சைடு 2B + 16 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்க. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்?
ஏ கேன்சல் ஆயிரும், மைனஸ் ஆஃப் 16 கிடைக்கும், ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் பி தான். இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 40 கிடைக்கும். சரிதானா? மைனஸ் ஆஃப் 40. இது ஆப்போசிட்டில் கொண்டு போங்க. பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 40 அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் 40 ஆகும். 40 மைனஸ் 16 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 24. சரி, ஓகே. அப்போ பியோட மதிப்பு 24னா இதில் ஒரு ஈக்குவேஷன் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சின்ன ஈக்குவேஷன் இது செகண்ட் ஈக்குவேஷன். இதில் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? a plus 8 minus sorry equal to 2 into 24 plus 60. 2 24 48 ஒரு 16 58 54 48 58 64. சரிதானா? 64. a plus 8 equal to தான் 64. a is equal to ஒரு 8 கழிச்சோம்னா 56. சரிதானா? a ஓட மதிப்பு 56. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்கள் நீளங்கள் 10 சென்டிமீட்டர் மற்றும் 24 சென்டிமீட்டர் ஆகும். அதன் சுற்றளவை சென்டிமீட்டரில் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டயகோனல் 1 வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் எடுத்துட்டோம். டயகோனல் 2 அப்படின்னு சொல்லக்கூடியது 24 சென்டிமீட்டர் எடுத்துட்டோம். சரிதானா? ஸோ அப்போ இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 10னா இதுல பாதி இந்த ஒரு முக்கோணம் தான் எடுக்க போறோம். இந்த ஒரே ஒரு முக்கோணம் தான் எடுக்க போறோம். சரியா? இதுல பாதி வந்து 5, இதுல பாதி வந்து 12. அப்போ இதோட மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 5 12. இங்க ஒண்ணு என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா 13 தான் வரும். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். ஒரு எண்ணின் 20% 84 உடன் கூட்டினால் அதே எண் கிடைக்கிறது எனில் அந்த எண்ணின் 60% என்பது என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க. சரியா? ஓகே. 20% 20% எக்ஸோட 20% பிளஸ் 84 கூட்டினோம்னா எக்ஸோட 100% கிடைக்குது. சரியா? இப்போ 84 அப்படின்னு சொல்லக்கூடியது 80%. 80% தான் எவ்வளவு? 84. அப்போ 60% எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. 84 இன்ட்டு 60 பை 80 அடி கொடுத்தோம்னா ஆன்சர் சிம்பிளா முடிஞ்சிடும். இது 3 4 எடுத்தோம்னா 2 1 ஸோ 63. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ வந்து கிடைச்சிருக்கு. 84 இன்ட்டு 60 பை 80 அடி கொடுத்தோம்னா 63 கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அமித் 2 பொருட்களை ஒவ்வொன்றும் 360க்கு விற்கிறார். ஒன்றில் 20% லாபமும் மற்றொன்றில் 10% நட்டமும் ஏற்படுகிறது. இந்த முழு பரிவர்த்தனையில் லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை கண்டறியவும். பதிலை தசமத்துக்கு 2 டெசிமல் வந்து அலௌட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 ரூபாய்க்கு விற்காம் ஃபர்ஸ்ட். அதில் வந்து எவ்வளவு? 20% லாபம். அப்போ 120% தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 360. அப்போ 100 எவ்வளவா இருக்கும் பார்த்தோம்னா அடி கொடுத்தோம்னா இது 3. ஸோ 0 0. 1% ஈக்குவல் டு 3. அப்போ 100% ஈக்குவல் டு 300. அதே போல் இங்கே 360 ஈக்குவல் டு 90%. எப்படி 90 போடுதோம்? இது 10% நட்டம்னு சொல்லிட்டாங்க. அதனால 100ல் 10 கழிச்சோம்னா 90. இப்போ 90% ஈக்குவல் டு 360. அப்போ 100% ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 4 0 0 கேன்சல். அப்போ 100% ஈக்குவல் டு 400 அப்படின்னு வரும். சரிதானா? ஸோ இப்போ மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2ஓட மொத்த விலை அடக்க விலை அப்படின்னு சொல்லக்கூடியது 300 + 400 700. மொத்தமாக எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? 360 360 720க்கு விற்றுருக்காங்க. சரிதானா? 720 மைனஸ் 700. ஸோ ப்ராஃபிட் பார்ப்போம். ஸோ அப்போ 20 பை 700 இன்ட்டு 100 அடி கொடுத்தோம்னா 20 பை 7. ஸோ 2 14 போக 6 60 7 49 8 56.
8 2.8 something. So option 2. Next question 12வது கொஸ்டின் 100 பேருக்கு 13 வாரங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அவர்களுடன் மேலும் 30 பேர் இணையும் பொழுது பகிரப்படுகின்றன. இப்போது அந்த உணவுப் பொருட்கள் எத்தனை வாரங்களுக்கு வரும்? Provisionally meant for the 100 months for a 13 weeks. 100 பேருக்கு 13 வாரத்துக்கு வந்து இருக்குது. 100 × 13. அதே போல அடிஷனல் 30 பேர் சேர்ந்தாங்க. அப்போ 130 பேர் இன்டு எத்தனை வீக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் அப்படின்னு போடுதோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 1 1 0 0 கேன்சல்டு. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10. சரி, ஆன்சர் கொடுக்கல. ஸோ ஆப்ஷன் இதுக்கு வந்து 10 அப்படின்னு கூடியதான் கரெக்டான ஆன்சர். சரிதானா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு எண்களின் பெருக்கல் பலன் 63 மற்றும் அவற்றின் வித்தியாசம் 7 ஆகும். அவ்விரு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. The product of two numbers is 63 and their difference is 7. The sum of the squares of the two numbers is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நம்பர்ஸ் என்ன எழுதலாம், எக்ஸ் மைனஸ் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃப்ரெண்ட் வந்து எவ்வளோன்னு, சாரி எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 7. சரிதானா? எக்ஸ்ஒயோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 63. ஸோ இப்போ இந்த செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணுங்க, போத் சைடு, ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் ஆஃப் 2xy ஈக்குவல் டு 49. நம்ம எக்ஸ்ஒயோட மதிப்பு தெரியுமா 63ன்னு, அதை அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் ஆஃப் 63னா 126 ஈக்குவல் டு 49. ஆப்போசிட்ல போகும்போது எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு பிளஸ் 126 175. சரிதானா? 175. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ஊபர் ஆட்டோ 71 மணி நேரத்தில் 639 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது. அதன் வேகம் என்ன? ஸ்பீடு என்ன ஃபார்முலா? ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 639. டைமு 71. ஸோ அப்படியே அடி கொடுத்தோம்னா 10னா எவ்வளோ வரப்போகுது? 710 வரப்போகுது. அதோட கம்மியாக தான் வருது. ஸோ ஒரு 70 கழிச்சோம்னாலே வந்துருச்சு. ஸோ 9 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படியில் ட்ராவல் பண்ணியிருக்கும் அந்த ஆட்டோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 30 சென்டிமீட்டர் 63 சென்டிமீட்டர் மற்றும் 51 சென்டிமீட்டர் ஆகும். 63 சென்டிமீட்டர் நீளம் உள்ள பக்கத்திற்குரிய குத்துயரம் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்து டெல் வச்சு கண்டுபிடிக்கலாம். எஸ்ஸோட மதிப்பு 3 பக்கத்தோட கூட்டணும். 30 + 63 + 51 by 2. ஸோ இப்போ என்ன வரும்? 3 1 4. ஸோ 4 6 5 11 11 ஒரு 3 14. 144/2 7 2 72. சரிதானா? ஸோ டெல்லோட ஃபார்முலா படி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி இதானே? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 72 இன்ட்டு ஃபர்ஸ்ட் ஏ 30 கழிச்சோம் அப்படின்னா 42 இன்ட்டு பிஏ கழிச்சோம் அப்படின்னா 63 42 9 சி கழிச்சோம் அப்படின்னா 52 கழிச்சா 20 21. சரிதானா? ஸோ ஓகே. இப்போ இதில் என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 × 8 இன்ட்டு 21 7 6 இன்ட்டு 6 36 7 42 இன்ட்டு ஒரு 9 இருக்குது இன்ட்டு 21. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா, இந்த ஸ்பேஸில் 21 × 3 2 கூட எழுதலாம். சரிதானா? 21 × 2. ஸோ சிம்பிளாக எடுக்கிறதுக்காக நான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ சேம் டேர்ம் ஃபுல்லாக வெளியே கிராஸ் பண்ணுங்க. 9 9 கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ ஒரு 9. அடுத்து 21 21 கேன்சல் ஆயிடுச்சு 21. அடுத்து
8 × 2 16. 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 4. சரியா? 9 நாங்க 36. 36 × 21. 36 72. ஸோ 6 5 7 756. 756 ஈக்குவல் டு ஆஃப் பிஹெச். சரிதானா? ஆஃப் பி இன்ட்டு ஹெச். பேஸ் எதை எடுக்க சொல்லியிருக்காங்க? 63. சரி, ஓகே. ஆஃப் பிஹெச். இதுவும் இந்த ஃபார்முலாவும் ஈக்குவல். இது ரெண்டுமே ஈக்குவலு. ஸோ அதனால் இதை பேலன்ஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இன்ட்டு பியோட மதிப்பு எவ்வளோன்னா 63. இந்த ஹெச்சோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிதானா? ஸோ 3 முன்னாங்க 12. ஸோ 12 தடவை அடி கொடுத்தோம்னா இது வந்து 756 கிடச்சிரும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 24. ஹெச்சோட மதிப்பு 24 அப்படிங்கக்கூடியது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் மற்றும் 250 இடை விகித சமம் 50 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. த மீன் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் எக்ஸ் அண்ட் 250 இஸ் 50. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு 250 இஸ் ஈக்குவல் டு 50. ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. அப்போ இங்கே ரூட்டு கேன்சல் ஆயிரும். எக்ஸ் இன்ட்டு 250 இஸ் ஈக்குவல் டு 2500. ஸோ இப்போ 0 0 கேன்சல் ஆகிட்டு 25க்கு 25 இங்கே 1 கிடைக்கும். இப்போ எக்ஸோட மதிப்பு 10. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எக்ஸோட மதிப்பு 10. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கன செவ்வகத்தின் நீள அகல உயர விகிதம் 5:3:2 என்ற விகிதத்தில் உள்ளன. அக்கனச்செவ்வகத்தின் மொத்த புறப்பரப்பு 992 எனில் அதன் கன அளவை காண்க. ஸோ கனச்செவ்வகத்தோட புறப்பரப்பு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஆஃப் எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல் அப்படின்னு தெரியும் நமக்கு. சரிதானா? இதோட மதிப்பு 992. ஸோ அப்போ இந்த வேல்யூ இங்கே தூக்கி அப்ளை பண்ணுமா? 2 இன்ட்டு இது வந்து 5xன்னு எடுத்துக்கோங்க. இது 3x, அடுத்து 2x அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது எல், இது பி, இது ஹெச். சரிதானா? அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 15x² ப்ளஸ் பிஹெச்சோட மதிப்பு 6x² ப்ளஸ் ஹெச்எலோட மதிப்பு 10x². சரிதானா? ஈக்குவல் டு 992. ஸோ இதை அடி கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ வெயிட் பண்ணும். சப்போ இதை கூட்டுங்க, எவ்வளோ வரும்? 15 10 30 25 25 இப்போ 6 31 31x² இன்ட்டு 2 ஈக்குவல் டு 992. சரிதானா? 992. ஸோ அடுத்து 62x² ஈக்குவல் டு 992. ஓகேவா? x² ஈக்குவல் டு அடி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 62 மிச்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 62 6 2 7 372 இருக்கு. ஸோ அதை 6 ஆள் அடி கொடுத்தோம்னா 16ன்னு கிடைக்கும். சரிதானா? இங்கே 16 கிடைக்கும். x² ஈக்குவல் டு 16. எக்ஸோட மதிப்பு 4. இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க? வால்யூம் கேட்டிருக்காங்க. அப்படிதானே? வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூமோட ஃபார்முலா என்னது? எல்பிஹெச். ஸோ எல்லோட மதிப்பு, பியோட மதிப்பு அண்ட் ஹெச்சோட மதிப்பு மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 3 × 2 2 10 10 × 3 30 30x³. 30x³. ஓகேவா? எக்ஸோட மதிப்பு என்னது? 4. 4 கியூப் பண்ணால் 4 16 16 × 64 64 × 3 முன்னாங்க 12க்கு 2 மீதம் 1 3 18 1 19 192. இங்கே ஒரு 0 சேர்க்கணும். எங்கே? 30ல் இருக்குது. அந்த 0 சேர்த்தோம்னா 1920. ஆப்ஷன் 4. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நாற்காலியில் குறித்த விலை 2700 ஆகும். இது அதன் அடக்க விலையை விட 35% அதிகம். குறித்த விலையில் 20% தள்ளுபடி செய்யப்பட்டு அது விற்கப்படுகிறது எனில் லாப சதவீதத்தை கண்டறிக. சரிதானா? ஸோ இப்போ XY மெத்தடை யூஸ் பண்ணலாம். X + Y
மைனஸ் ஆஃப் xy பை 100. இது டிஸ்கவுண்ட்டுக்கு, சரிதானா? இங்கே டிஸ்கவுண்ட் இருக்குது ஆல்ரெடி, இங்கே டிஸ்கவுண்ட்னால இதில் மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ மைனஸ் ப்ளஸ், ஸோ சம்திங் லைக் ஆல்டர்னேட்டாக போட்டுக்கலாம், சரியா? எக்ஸு எவ்வளவு? 35 மைனஸ் ஆஃப் 20, மைனஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட்னால மைனஸ் வந்துருச்சு. 35 இன்ட்டு 20 பை 100 அடிச்சிருங்க. 70 வரும்போது 7 தான் வரும். இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிட்டு, சரிதானா? அப்போ 35 மைனஸ் 27 8%. 8% வந்து நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சலவை இயந்திரத்தின் விலை ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலையை விட 50% குறைவு. சலவை வாஷிங் மிஷின், சரியா? வாஷிங் மிஷினு அண்டு டிவி வந்து 100 ரூபானா வாஷிங் மிஷினு 50. ஸோ இதோட ரேஷியோ 2:1. சரி, ஓகே. அடுத்து, சலவை இயந்திரத்தின் விலை 62% அதிகரிக்கிறது, ப்ளஸ் 62. அதே மாதிரி தொலைக்காட்சி பெட்டியின் விலை 33% குறைகிறது, மைனஸ் 33. 6 சலவை இயந்திரங்கள் மற்றும் 2 தொலைக்காட்சிகளின் மொத்த விலையை ஏற்படும் சதவீத மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்த விலையில் ஏற்படக்கூடிய சதவீத மாற்றம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 6, இது வந்து 2, சரியா? ஸோ அடி கொடுத்தோம் அப்படின்னாலே இது வந்து 3:1. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. 186 மைனஸ் 33, 33 இன்ட்டு 2 66. ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 120 வரும், சரிதானா? 120 வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு மூணு 3. ஸோ இது ரெட் கலர் மார்க் பண்ணிவிடுதேன். ஒரு மூணு 3. ஸோ 3. அடுத்து ஒரு 2. ஸோ 2. டோட்டலாக எவ்வளோ வருது? 5. ஸோ இந்த 5ஆல் டிவைட் பண்ணணும். 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 10, இது 2 20, 4 20, 24 வருது. ஸோ இன்க்ரீஸ்டு பை 24%. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கோபுரத்தின் அடியிலிருந்து 63 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து அதன் உச்சியின் ஏற்ற கோணம் 30 ஆகும். கோபுரத்தின் உயரத்தை கணக்கிடுக. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, கோபுரத்தோட அடிப்பாட்டத்திலேருந்து ஏற்ற கோணம் 30 டிகிரி, இங்கே வர வரைக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 63, சரிதானா? அப்போ இது 30னா இது 60, இங்கே இது செங்கோண முக்கோணம் 90 டிகிரி, சரிதானா? ஓகே. இப்போ 60க்கு வந்து மதிப்பு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது ட்ரையாங்கிள் ரூலு. 60 வந்து ஆப்போசிட் √3, 30க்கு ஆப்போசிட் 1, இதோட மதிப்பு 2. ஸோ அப்போ நமக்கு √3 தான் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 63. இப்போ 1ஓட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, 63 பை √3. இப்போ அப் அண்ட் டவுனு √3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா இது கீழே அடியில் உள்ள மதிப்பு 3000, 63 பை 3 இன்ட்டு √3. ஸோ அடி கொடுத்தோம்னா 21, 21 √3 அப்படின்னு கொடுத்து ஆன்சர் 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், 7 தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்களின் ஏறுவரிசையில் சராசரி 51 ஆகும். அவற்றின் மிகச்சிறிய ஒற்றைப்படை எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 7 நம்பர் இருக்கு, சரியா? 1 2 3 4 5 6 7 நம்பர், 7 நம்பர் இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? சராசரின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக மிடில் பாயிண்ட் வர தான் சராசரியாக இருக்கும், 51. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஒற்றைப்படை எண் தான் கேட்டிருக்காங்க, அது மிகச்சிறிய எண் கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி ஒற்றைப்படை எண் என்ன இருக்கும்? 49, அதுக்கு முன்னாடி 47, அதுக்கு முன்னாடி 45. ஸோ கிடச்சிருச்சு 45. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் சராசரி வயது 12. 36 மாணவர்களோட சராசரி வயது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. ஆசிரியரின் வயதையும் சேர்த்தால் மொத்த குழுவின் வயது 13. ஸோ ஒரு டீச்சரை சேர்த்தோம்னா 37. அப்போ வயது எவ்வளோ வந்து
13 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இந்த ரெண்டையும் மட்டும் ஆட் பண்ணுங்க டேரக்டா. 36 + 13 49. அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மனோஜ் 50% தள்ளுபடியில் ஒரு புதிய திரையை வாங்கினார். அவருக்கு எந்த தள்ளுபடியும் கிடைத்திருக்காவிட்டால் அவர் கூடுதலாக 251 செலுத்தியிருக்க வேண்டியிருக்கும். அப்படியானால் அந்த திரைக்காக மனோஜ் எவ்வளவு பணம் செலுத்தியிருந்தார்? ஸோ 50% தள்ளுபடியில் வாங்கிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ 50 + 50 100. சரியா? 50% தள்ளுபடியில் வாங்கியாச்சு. இப்போ 100% வாங்கியிருந்தா எக்ஸ்ட்ரா அவர் எவ்வளவு பே பண்ணியிருக்கணும்? 251. இந்த மிச்சம் உள்ள 50% தான் அவர் 251 பே பண்ணியிருக்கணும். அப்போ இங்க ஒரு 251. ஸோ டோட்டல் அமௌண்ட் 502 இருந்திருக்கும். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது எவ்வளோ பே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. மனோஜ் எவ்வளோ பணம் செலுத்தி இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எவ்வளோ செலுத்திருப்பாரு? 251. நெக்ஸ்ட் கொஸ்டின். அபிஜித் தனது வழக்கமான வேகத்தில் 3/7 பங்கு வேகத்தில் நடந்து செல்லும்போது அலுவலகத்தை அடைய 24 நிமிடங்கள் தாமதமாகிறார். அவரது வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் இடைப்பட்ட தூரத்தை கடக்க அவர் எடுத்துக்கொள்ளும் வழக்கமான நேரம் எவ்வளவு? ஸோ நார்மல் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டோம்னா 3/7. அதே இது டைம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா தலைகீழ் மதிப்பு 7/3. இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு? 4. இந்த 4 தான் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24 நிமிஷம் லேட் ஆகுது. இதோட டிஃபரன்ஸ் தான் இது. 4 தான் வந்து என்ன ஆகுது? 24 நிமிஷம் லேட் ஆகுது. இப்போ 1ஓட மதிப்பு 6. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நார்மல் covered a distance between his home and office. The usual அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? யூஸ்வல்னா அது 3 தான். இந்த 3ஓட மதிப்பு 3 × 6 = 18. ஸோ 18 நிமிஷத்துல அவர் கிராஸ் பண்ணிடுவார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வேலையை 34 நாட்களில் செய்து முடிக்க X நபர்களுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. உடல்நலக் குறைவு காரணமாக 3 பேர் வேலைக்கு வரவில்லை. மீதமுள்ள அந்த வேலையை 35 நாட்களில் முடித்தனர் எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. ஸோ எக்ஸுங்கிறவங்க இருக்காங்க. அவங்க எந்த நாள்? 34 நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்க. சரியா? அதே போல X-3 ஒரு 3 பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்க. அவங்க எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 35 நாள்ல முடிப்பாங்க. சரிதானா? ஓகே. இப்போ அதை கிராஸ் பண்ணி எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 34x = 35x minus of 105. ஸோ இந்த மைனஸ் 105 அங்கிட்டு போட்டும் 34 இங்கிட்டு போட்டும் x = 105. ஆன்சர் 105. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அவ்வளோதான். கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஸோ எனிவே வாழ்த்துக்கள். குரூப் டி எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.